அவங்க முன்னாடியே கான்சியஸா தான் அந்த முடிவு எடுத்தாங்க. டிவிகேவை சப்போர்ட் பண்றது முன்னாடி தெரியும் போது கான்சியஸா அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ரொம்ப பூடகமா திரு வீரபாண்டியன் சொல்றாரு. அப்போ கனி அப்படிங்கிறது டிவிகே தான். நாங்க எதுக்கு டிவிகே ஆதரவுலாம் அங்க இருக்கும்போது திமுக கிட்ட எதுக்கு நாங்க இருக்கணும், விலகி போறோம். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஐடியாலஜி தான், ஜனநாயக ரீதியான ஒரு எமர்ஜிங் ஃபேக்டர் இருக்காங்க, புதுசா அரும்பி வர்றாங்க, ஒரு புதிய ஜனநாயக சக்தின்னு வீரபாண்டியன் சொல்றாரு தாவேக்காவை. அங்க எங்க இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கட்சியை. என்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே இந்த கூட்டணி அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல அதே போல நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியா இருக்கிறதுக்கு தொடர்றதுக்கு தாவேக்காவுடன் இடதுசாரிகள் கூட்டணியை தொடர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தான் தோணுது. என்னன்னா டிவிகேக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளர், பொது உடைமை சிந்தனையாளர் திரு முருகவேல் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சரி, இன்றைய அரசியல் சூழல் ரொம்ப மிகுந்த மாற்றத்திற்கு ஒரு கடுமையான ஓலட்டையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இடதுசாரி இயக்கங்களுடைய அந்த ஓலட்டாலிட்டி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த சேஞ்சஸ்க்கு? இல்ல இது தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணின உடனேயே இது இப்படிதான் நடக்கும். அவங்க ரெண்டு குதிரையில போறது சாத்தியமே இல்லை. ஒன்னு டிவிகே இல்லாட்டி டிஎம்கே, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். இப்போ டிவிகே ஆட்சி கவிழாம சப்போர்ட் பண்ணிட்டு டிவிகேக்கு சாதகமா ஓட்டு போட்டுட்டு வெளியே டிஎம்கே கூட்டணியில இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கவே முடியாது. சோ அவங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும். அவங்க முன்னாடியே கான்சியஸா தான் அந்த முடிவு எடுத்தாங்க, டிவிகேவை சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி. முன்னாடி தெரியும் போது கான்சியஸா அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த 5 வருஷத்துல இது எலெக்ஷன் கூட்டணி அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு விதமான கோட்பாட்டு ரீதியான ஐடியாலஜிக்கல் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கிற இப்ப இருந்தேன்னு தான் சொல்லணும், இருந்த கூட்டணி. அதனால கேடஸ் திமுக கூட இருக்கிறத விரும்புறாங்க இப்ப கூட. ஆனா தலைமை டெக்னிக்கலா ஒரு புதுசா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது வெற்றி அடைஞ்சிருக்கு. அது கூட இணைஞ்சு நிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா தங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது. அந்த அடிப்படையில அவங்க டிவிகேவை சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, இப்போ சிபிஐனுடைய மாநில செயலர் திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. திமுக கூட்டணியில நாம தொடர முடியாது, இடம்பெற இயலாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது, சூழல் அப்படி இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். என்ன சார் சூழல்? சூழல் ஒண்ணு இல்ல. சூழல் இவங்க டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்க. டிவிகே அரசு இருக்கிறத இவங்க விரும்புறாங்க. யார் விரும்புறாங்க? டிவிகேவோட சிபிஐ. இப்போ சிபிஐ தலைவர் சொன்னது என்னன்னா, நாங்க திமுக கூட்டணியில இனிமேல் தொடர முடியாது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இன்னொரு கூட்டணியில நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம். அப்ப எப்படி திமுக நாங்க இருக்க முடியும்? புது கூட்டணி, புது அணிசேர்க்கை உருவாயிட்டு இருக்கு. பழசுல இருந்து வெளியே வந்துதான் தீரணும். அது கூட தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு ஒரு உறவை வச்சுட்டு இருக்கிறது சாத்தியம் இல்லை. இதுதான் புது சூழல், வேற ஒரு சூழலும் இல்லை. இல்லை சார், இப்போ இதில் நமக்கு ரொம்ப முரணாக இருக்குது. இப்போ சிபிஎம் அவர்கள், சிபிஎம்முடைய மாநில செயலாளர் சண்முகம் ஆகட்டும், அதே போல் திரு வீரபாண்டியன் அவர்களும் 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஆட்சி அமையணும். அதே போல் மக்கள் வெர்டிக்ட், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இது அவங்களுக்கு தான் எண்ணிக்கை இருக்குது, அதுங்காட்டிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆன் இஷ்யூ பேஸ்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க, இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அது வேறு சூழலுக்கு, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, பயணப்படலை, அதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்னைக்கு ரொம்ப காலமாகவே இவங்க டிவிகே ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற லைன் எடுத்திருந்தாங்க இடதுசாரிகள். இடதுசாரிகள் தாவேக்காவை இடதுசாரிகள் அவங்களோட எழுத்துக்கள், கட்டுரைகள், இப்போ பாலபாரதி அவர்கள் கூட
இந்து தமிழ் திசையில ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அது பெரும்பாலும் பிஜேபி கூட இணைஞ்சு நிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து அந்த கட்டுரை சொல்லுது. சோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பேசிட்டும் எழுதிட்டும் இருந்தாங்க. தலைமை சொல்லலையே தவிர கேடர்ஸ் மொத்தமுமே பிஜேபி வேற ஒரு பேர்ல தமிழ்நாட்டுக்கு வருது, அதுதான் டிவிகே அப்படிங்கிற லைன் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து ஒரே அடியா திமுக கிட்ட இருந்து பிரேக் பண்ணிட்டு போயிட முடியாது. கவர்னர் ஆட்சி வராம இருக்கிறதுக்காக நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க, இது வந்து சரியில்லை, அதுல வந்து பிஜேபியும் இருக்கு, என்டிஏல இன்னும் ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் வந்து சொன்னாங்க. இன்னைக்கு மெதுவா மெதுவா டிவிகே கூட ஒரு கூட்டணியில அவங்க ஓப்பனா சொல்லலைன்னா கூட அதுதான் வந்து நடக்குது. பழசுல இருந்து விலகி வந்துதானே தீரணும். ஏதோ ஒரு கட்டத்துல அதை முடிக்கணும் இல்லையா, ஏதோ ஒரு காரணம் சொல்லி முடிக்கணும், அதுதான் செய்யறாங்க. இப்ப நாளைக்கு அமைச்சரவையில பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இந்த இவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு, குறிப்பா சிபிஎம்முக்கு. வேறு மற்றவர்களுடைய மந்திரி சபையில சேர்ந்துக்கிறது அப்படிங்கறத வந்து அவங்க விரும்புறது இல்லை, அந்த மாதிரி பண்றதும் இல்லை. சிபிஐ முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்ல முடியல. பெரும்பாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளியே இருந்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போ இதில் என்ன, விசிக்கு அப்படி தான் சொன்னாங்க. அவங்க நாங்கள் வந்து வெளியே இருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்க. ஐயுஎம்எல்லும் அதுதான் சொன்னாங்க, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி போட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு இயக்கங்களுமே என்னென்னா, காங்கிரஸை தவிர்த்து மித்த ரெண்டு அமைச்சரவையில் பங்கு பெற்ற இந்த ரெண்டு இயக்கங்கள், ரெண்டு கட்சிகளுமே அடுத்து அமைச்சரவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ இடதுசாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருமே நாங்கள் வெளியே தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தா கூட, ஒருவேளை ஆன் கால் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட் அப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்க சார்? கவர்மெண்ட் வந்து ஒரு மாசமாவே எப்பவுமே தயாரா தான் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அகாமடேட் அவங்க முதல்ல இருந்தே கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, ரெடியாவும் தான் இருக்காங்க. இவங்க ஆதரவோட நிற்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நகரவே இல்லை. அப்புறம் சிபிஎம் வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த விபி சிங் அந்த அந்த தொடர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து ஜோதி பாசுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வந்த வாய்ப்பு, இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஏற்க இல்லை. ஸோ இந்த மாதிரியான மந்திரி சபைகள்ல மற்ற கட்சிகள் மெஜாரிட்டியா இருக்கிற மந்திரி சபைகள்ல அவங்க சேர்றது இல்லை. அதை அவங்க ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்க, பெரும்பாலும் சேர மாட்டாங்க. சிபிஐ வந்து சொல்ல முடியல, அதை வந்து அவங்க சேர்ந்த ஹிஸ்டரி இருக்கு. இடதுசாரிகள் மட்டும் இல்லாம வேறு மந்திரி சபைகள்ல கூட அவங்க சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு 50-50 வச்சுக்கலாம் சிபிஐ. ஒரு 50-50 இடத்தை நோக்கி நகர்ந்துருச்சு இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ரொம்ப பூடகமாக திரு வீரபாண்டியன் சொல்றாரு. பச்சையாக உடச்சி சொல்ல முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் அந்த லாங்குவேஜ் சொல்ல முடியாது, இப்படி தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. வெளியே போகிறோம்னு சொல்றதுல ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லையே சார்? ஆமா, அது ஒண்ணு இல்ல. அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. அந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க கையில கனி இருக்கு அப்படின்னா டிவிக்கே தான் கனி. அதை விட்டுட்டு நாங்க எதுக்கு காய் போகணும், அதானே அதோட அர்த்தம். அப்படிதான் சொல்றாருன்னு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். நேச்சுரலி அப்படிதான் அரசு செலுத்துது. அதற்கு ஆதரவா இருந்துச்சுன்னு சொன்னா அது கூட இருந்து ஏதாவது செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்போ கனி அப்படிங்கிறதுன்னா டிவிக்கே தான். நாங்க எதுக்கு டிவிகே ஆதரவுலாம் அங்க இருக்கும்போது திமுக கிட்ட எதுக்கு நாங்க இருக்கணும், வேலைக்கு போறோம். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? கனியாகிய தாவேக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, காயாகிய திமுக எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அப்படித்தானே அதோட அர்த்தம், அப்படிதான் வருது. ஆனா இதுல இப்போ நீண்ட காலமா ஒரு பங்களிப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு, திமுகவுடைய பங்களிப்பு இடதுசாரி இயக்கங்களுக்கு தேர்தல் ரீதியாக நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் ரீதியாக தொடர்ச்சியாக பயணப்பட்டுட்டே வந்திருக்காங்க. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க. அதற்கு பிறகாக வந்திருக்கக்கூடியது 2019 நம்ம பார்க்குறோம், தேர்தலில் பயணப்பட்டே வராங்க. பட் ஒரு 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 மாதிரி சிக்கல் இருக்கா, நெருடல் இருக்கா, அதை வெளிப்படுத்துறதுக்கு திரு வீரபாண்டியனுக்கு? ஆமா, அது சிபிஎம் சிபிஐ தலைமை ரெண்டுக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட காலமா இருக்கிற கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. ரெண்டாவது ஐடியாலஜிக்கல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேடர் மட்டத்திலேயே இருக்கு. இல்ல, இந்த அதே பாயிண்ட் தான் சார் வீரபாண்டியன் சொல்றாரு. இதுவும் ஐடியாலஜி தான், ஜனநாயக ரீதியான ஒரு எமர்ஜிங் ஃபேக்டர் இருக்காங்க, புதுசா அரும்பி வர்றாங்க, ஒரு புதிய ஜனநாயக சக்தின்னு வீரபாண்டியன் சொல்றாரு தாவேக்காவை. அங்க எங்க ஐடியாலஜிக்கல் முரண் வருதுங்க? இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கட்சியை. அது
அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபியர்ஸா அதுக்கு எதிரா இருந்தாங்க டிவிகேக்கு. அப்புறம் ஒரு பெரியாரிசம், திமுகவோட பெரியாரிசத்தோட நாங்க இணைஞ்சு போறோம், பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, அதனால வந்து இது வெறும் தேர்தலுக்கானது மட்டுமில்ல அப்படிங்கிறது எல்லாமே எல்லா மட்டத்திலயுமே இருக்கும். திமுக ஆட்சி மேல பிஜேபி தாக்குதல்கள் நடத்தும் போது இடதுசாரிகள் ரொம்பவும் பிடிவாதமா உறுதியா திமுக பக்கம் நிற்பாங்க. அதனால தலைவர்கள் மட்டுமே டக்குன்னு ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரியான கட்சிகள்ல ஒண்ணு செஞ்சிட முடியாது. ஸோ ஒரு மாசமா கொஞ்சம் கொஞ்சம் விலகி விலகி வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு அந்த ப்ரிப்பரேஷன் கட்சியும் கேடஸையும் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது ஐஸ் பிரேக்கிங், அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்திருக்கு இப்போதான். அப்படி எடுத்துக்கலாமா சார்? மெல்டிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? மெல்டிங் பாயிண்ட் இல்ல, ஒரு சேஃபா ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகே. இப்ப திமுக கூட்டணியில இருந்து நம்ம விலகுறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியா வந்து கேடஸுக்கு இருந்திருக்கும். இதுல இருந்து இன்னொரு கூட்டணி, அதுவும் இத்தனை நாள் நம்ம திட்டிட்டு இருந்த ஒரு கட்சியோட கூட்டணி அப்படிங்கும் போது அதை ஏத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கும். இப்போ கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கட்சிகள் தானே, தலைமை என்ன சொன்னாலும் உடனே கேட்டுக்குவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு ப்ராசஸ்ல இனிமேல் தமிழ்நாட்டுல யதார்த்தம் வந்து இதுதான். டிவிக்கே ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சி தான், அது பிஜேபி பக்கம் போகாது. அது கூட நம்ம இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்ம இல்லைன்னா பிஜேபி பக்கம் போனாலும் போயிடும். இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டை தலைமை வந்து வைக்குது. அது ஏத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் வெளிப்படையா வராங்க. ஆனால் சார், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க கொள்கை ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது இதில், அதனால் வந்து வெளிவரதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத கால ஆட்சியில் நிறைய விமர்சனங்கள் தாவேக்க மேலே வைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, திமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாஜகவை என்ன எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக தாவேக்க தரப்பில் வைக்கப்படுகிறது. நமக்கு இங்கே அரசுக்கு தேவையான நிதி வரதில்லை அப்படிங்கிறதுலையோ, அல்லது மும்மொழி கொள்கையில் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலையோ விமர்சனங்கள் வந்து தாவேக்க அரசு மேலே இல்லாமல் இல்லை இந்த விதத்தில் பார்க்கின்ற போது. அப்போ அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எங்கேருந்து வந்தது? இப்போ திருப்பரங்குன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ வந்து அதிமுகவை விட்டுட்டு தங்கள் பக்கம் அவங்க வந்தது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு செக்குலர் கவர்மெண்ட் அவங்க விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல் அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் திமுக அளவுக்கு வந்து பியர்ஸா இல்லாமையும் கொஞ்சம் ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல சென்டர் கூட ஒரு இணங்கியும் முரண்பட்டும் போறது அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய ஒரு அணுகுமுறை. அது இடதுசாரிகளுக்கு வந்து பழக்கம் தான். சோ ஒரு அணுகுமுறையை தான் டிவிக்கே பின்பற்ற மாதிரி தெரியுது. ரொம்ப வெளிப்படையெல்லாம் எதையும் அவங்க பேசுறது இல்லை. ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் பிஜேபி கிட்ட இருந்து விலகி நிக்கிறதும் தெரியுது. இது இப்போதைக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் வந்து டெல்லி பயணப்பட்டிருந்தார். டெல்லி போய் தேசிய தலைவர் ராஜா அவர்களை சந்தித்து வந்த பிறகாக இந்த முடிவு அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த இன்டர்லிங்க்ல பற்றி ஏதோ விமர்சனங்கள் வராமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்டர்லிங்க் பத்தி விமர்சனம் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இன்னைக்கு யதார்த்தம் ஆயிடுச்சு. டிவிகே வந்து உறுதியா நின்றுச்சு. இப்போதைக்கு அது வந்து மைனாரிட்டி அரசு, அது வந்து ஷேக்கியா இருக்கு, அது நிலைச்சு நிக்குமான சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் தாண்டிடுச்சு. இது ஒரு யதார்த்தமா நிக்க தொடங்கிருச்சு. மந்திரிகள் பேரெல்லாம் வெளியே தெரிய தொடங்கிருச்சு. முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கிட்டாங்க. சோ அதுல வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடையோ ஒரு விளக்கத்தோடையோ பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. வெளிப்படையாவே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருச்சு. எந்த புள்ளியில அந்த இடத்த நகர்றாங்க? எந்த புள்ளி ரொம்ப, ஏன்னா நீண்ட காலமா பயணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, நீங்க சொன்னது போல ஐடியாலஜிக்கல் ஒரு கூட்டணியா இருக்காங்க திமுகல இருந்து. அந்த இடத்த வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நேரா போய் திமுக தலைவரை சந்தித்து விட்டு தங்களுடைய நாங்க வெளியே வர்றோங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் ஜாயின் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஆதரவு கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ அப்படி எந்த இடத்துல நகர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது? நகர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ஒரு பழக்கம் தான். ஒரு மாசம் இருக்கு, டிவிகே வந்து ஆட்சியில இருக்கு. சரி. திமுக ஆரம்ப அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து எதிர்கட்சியா வந்து இருக்கு. இந்த ரெண்டுல நீங்க ஒண்ணு கூட நிக்கணும், நின்றுதான் வந்து ஆகணும். சட்டசபை செயல்பட அப்போ டிவிகே கூட வந்து நிக்கணும்
அப்படிங்கறத பல்வேறு சிக்னல்கள் மூலமா அவங்க வந்து காட்டுறாங்க. இல்ல சார், டிவிகே அதுக்கு சார்பா ஏதாவது ஒரு ஓட்டு. புள்ளி வேணும் தானே, நகர்வதற்கான ஒரு புள்ளி, இந்த புள்ளியில இவங்க கூட நகர்ந்தா சார் திமுக. ஏன்னா இப்ப நீங்க சொன்னப்போ ஐடியாலஜிக்கல் கூட்டணி, அவங்க கருத்து சார்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி தொடர்றாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு திடமான நம்பிக்கை புள்ளி ஏதோ ஒன்று வேணும் இல்லைங்களா? அதுக்கு தான் கேட்குறேன். அது ஒண்ணுமே இல்ல. என்னைக்கு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களோ, அன்னைக்கே வந்து இந்த கூட்டணி முறியறதுக்கான அச்சாரம் வந்து போட்டாச்சு. ஓ! ஏன்னா இந்த 2 பேரும் அதிகாரத்துக்கான போட்டியில நேரடியா இருந்தவங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி. அன்னைக்கே அது வந்து முறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் தொட்டுக்கோ, தொடச்சுக்கோன்னு தான். இப்ப 2 பக்கமும் அவநம்பிக்கை வரும், கோபம் வரும். பேசுறது, மாத்தி மாத்தி வந்து திட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இப்ப அண்மையில அந்த கொங்கு ஈஸ்வரன் வந்து பேசினாரு. அது ம். இறுதியா முடிக்கிறது. ம். ஆ இல்ல. அது எப்படி கூட்டணின்னு ஒண்ணு இல்லன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சிபிஎம் சண்முகம் தலைவர் சண்முகத்துக்கு எதிரா வந்து பேசினாரு இல்லையா? ம். அந்த ம். மாரி. இப்படி ம். கொஞ்சம் கொஞ்சமா இது நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா தொடக்கம் அப்படிங்கிறது நம்பிக்கை வாக்கெடுப்புல போயி ஓட்டு போட்டதுதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க திமுக கூட்டணியில இருக்க முடியாது. நிச்சயமா. பிராக்டிகலா அது சாத்தியமே. ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் த கொஸ்டின். இப்போ நீங்கள் அந்த புள்ளியை நோக்கி கரெக்டாக நகர்த்துனீங்க. என்னன்னா, சிபிஎம் உடைய மாநில செயலர் சண்முகம் அவர்களாகட்டும், அதேபோல இன்று அறிவித்திருந்த திரு வீரபாண்டியன் ஆகட்டும், திமுக கூட்டணியில் நாங்க இல்லைன்னு இல்லை, திமுக கூட்டணி பை இட் செல்ஃபே இல்லைன்ட்டார். அதுவே இல்லை அப்படிங்கிறார். ம். அது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இன்டர்பிரிட்டேஷன். அந்த அவர் கொடுத்திருந்த பதில் அது. அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூட்டணி கட்டாயம் இருந்தது. இவங்க திமுகவை சப்போர்ட் பண்ணாங்க. அது வெறும் எலெக்ஷன் மட்டுமே இல்ல. அதை தாண்டியும் திமுகவுடைய பல்வேறு நகர்வுகளை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. திமுக தளத்துல நின்னு பிஜேபிய வந்து அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாமே வந்து நடந்தது. ம். அதனால திமுக கூட்டணி இருந்தது. கூட்டணி வந்து இப்ப பிரேக் ஆயிடுச்சு. அது இப்ப இப்ப இது இல்லைன்னு வந்து சொல்றாரு. இப்ப சார் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் சொல்றாரு அவரு. இப்ப கூட்டணி இல்ல. நாங்க கூட்டணி இருக்கோங்கிறது இல்ல. கூட்டணியே இல்லன்ட்டார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியே ஒண்ணு இல்லன்ட்டார். அது என்னன்னா, ஆம், மேஜர் பார்ட்டிகள் வந்து இல்ல அதுல. ம். காங்கிரஸ் இல்ல, சிபிஐ இல்ல, விசிகா இல்ல, முஸ்லிம் லீக் இல்ல. ம். ஆனா இப்ப ரொம்ப சின்ன சின்னதா வேற இருக்கு. இப்போ தேமுதிக இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது இதெல்லாம் சொல்லும்போது தானே அந்த முரண் வந்து சீரியஸ் ஆகுது. ம். ம். அப்படி இல்ல, பண்ற கூட்டணி இருக்கு. நாங்க வந்து இன்னும் அதை விரிவுபடுத்துவோம். அப்படின்னெல்லாம் திமுக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ம். அதனால கூட்டணி வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஆம், இல்லன்னு சொல்ல முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா அவர் திட்டவட்டமா சொல்றாரு. சிபிஎம் உடைய மாநில செயலர் திட்டமா இப்ப வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது கூட, நாங்க அந்த கூட்டணியில இல்ல. திமுகவுடன் நாங்க தொடரல. அந்த கூட்டணியை தொடரல. நாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களையோ அல்லது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி, அது தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரிதலும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்கிறத கேள்வியும் வருது. இது ரீசனபிளா இருக்கு. ம். அது சரியானது, கரெக்டா இருக்கு. ம். கூட்டணியே இல்ல அப்படிங்கிறது வந்து எப்படின்னு தெரியல. இப்போ ரொம்ப சின்ன 100 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு கட்சி இருந்தாலும் அது கூட்டணி தானே. ம். கட்சியுடைய அளவு அதையெல்லாம் வச்சு சொல்ல முடியாது இல்லையா? ம். 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 ரொம்ப பிரபலமான ஒரு அமைப்பு கூட இருக்கலாம். ஒரு மனித உரிமை அமைப்போ, ஒரு சுற்றுச்சூழல் அமைப்போ கூட திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கூட்டணி தானே. ம். அதனால இது வந்து சுத்தமாவே கூட்டணி இல்ல, நாங்க இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த கூட்டணி இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு பலவீனப்பட்டு இருக்கு. திமுக ஓரளவுக்கு தனிமைப்பட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா கூட்டணி இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா அவரு திரு சண்முகம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லும்போது என்னன்னா, ரொம்ப அ பின் பாயிண்ட்ட போட்டு உடைக்கிறாரு. திமுக கூட்டணிக்குள்ள நாங்க இல்லைங்க. திமுக கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துகிறார். பட் டு எ பெட்டர் எக்ஸ்டென்ட் வந்து திரு வீரபாண்டியன் சொல்லுகின்ற போது, இல்ல கூட்டணி நாங்க இல்ல, சூழல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல்ங்கிறது தான் நம்ம திருப்பி திருப்பி அந்த கேள்வியை நோக்கி நகர்த்த வேண்டியதா இருக்கு. என்ன சூழல் அது அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியா இருக்கிறது. ஒரே ஒரு சூழல் தான். என்ன அப்படின்னு சொன்னா, டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. ஒரு 108 சீட்ல வந்து அவங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து டிவிக்கே தமிழக அரசியல டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகம். கொஞ்ச நாள் இல்ல, கொஞ்சம் வருடங்களுக்கு ம். இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்ல. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா தங்களுடைய பிளேஸ் அதுல என்ன அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கு. இந்த 2 கூட்டணியில எதை செலக்ட் பண்றது? திமுக அதிமுக இணையிற கூட்டணியா அல்லது டிவிகே கூட்டணியானா டிவிகே பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அதற்கான எல்லா உரிமைகளும் இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் விசிகேக்கும் இருக்கு.
செலக்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஆனா வந்து முதல்ல போறாங்க. அவங்க சொன்னது வந்து இது போன்ற ஒரு ஒரு வெர்ஷன் இருந்தது. திமுக, அதிமுக 2 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதான ஒரு வெர்ஷன் வந்தது. திரு பேபி சொன்னதாகட்டும், அதேபோல வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய நெறைய பேர் அத என்டார்ஸ் பண்ணதாகட்டும், அவங்க சொன்னது திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு மூவ் இருந்தது. அது மறுக்க முடியல. அதுதான் நாங்க வெளிய வர்றதுக்கான ஒரு பாயிண்ட்டாவும் இருந்தது அப்படின்னு திரு பேபி சொன்னாரு. ரைட்டாவே அவரு அத டினையும் பண்ணாரு. திமுகவுக்கு அதிமுக கூட இணைஞ்சு ஒரு அரசு அமைக்கிறேன், இல்லாட்டி அதிமுக அரசு அமைக்கிறது வெளியிருந்து சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறது ரைட் இருக்கு. ம், ம். திமுக கூட்டணியா அல்லது டிவிகேவா அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுல 2ல எதை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு இடதுசாரிகளுக்கு உரிமை இருக்கு. இடதுசாரிகளுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்க்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இது வந்து டிப்ளமசி. ம். இப்ப புதுசா உருவாகி ஒரு ஃபோர்ஸ் அதிமுக ரொம்பவும் பழசா ரொம்ப பேரை கெடுத்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. அதுக்கு பதில் புதுசா வர்ற ஒரு அரசு அது கூட இணைந்து நிற்கிறதன் மூலமா சில தங்களுக்கான தங்களோட கோட்பாடு, அரசியல் லட்சியம், நோக்கங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. அது சரியானதுதான். அந்த அடிப்படையில அவங்க டிவிகேவை செலக்ட் பண்றாங்க. அவங்க செலக்ட் பண்ணுன உடனேயே அவங்க திமுக கூட உறவை நாங்க கடைபிடிப்போம், திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு பேசுறது எதுவுமே நிக்காது அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும், இடதுசாரிகளுக்கும் தெரியும். ம். ஆனா டக்குன்னு ஒரு நாள்ல பிரேக் பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகள் கொஞ்ச நாள் தொடர்ந்துச்சு. இன்னைக்கு இறுதியா முடிச்சுக்கிறாங்க. அப்படிதான் அதை வந்து பார்க்க முடியும். ஓகே. இப்ப இந்த இது நடந்தது. எஸ் சார். இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இந்த அந்த இவ்வளவு நாள் நாங்க சேர்ந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிறதும், திமுக, அதிமுக 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்கன்னு சொல்றது, அது மட்டுமே ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது மட்டுமே இல்ல. முன்னாடி இருந்தே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து முதல்ல இருந்தே டிவிகே கூட போறதுக்கான ஏற்பாடுகள்ல இருந்திருக்கு. ம். சிபிஐஎம் வந்து ஒரு முரண்டு பிடிச்சது. அவங்களுக்கு 6 சீட்டு கொடுக்கணும், அது வந்து கொடுக்கல. 5 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அது ஒரு இழுபறியா இருந்து அப்புறம் கடைசியில 5க்கு ஒத்துக்குச்சு. ம். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? மொத்தமே அதுல வந்து ஃபிரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இன்னும் நல்ல டீல், தங்களுக்கு இன்னும் நல்ல மரியாதை புது கட்சிகிட்ட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. புது கட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவும் இருக்குது அப்படிங்கும்போது போலான்னு நினைக்கிறது தானே. ரொம்ப ம். ரொம்ப லாஜிக்கல், காமன் சென்ஸுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த அடிப்படையில தான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ரொம்பவும் அதிகமா நெருங்கிட்டாங்க இவங்க. யார் அதனால கூட? வந்து பிரியறது திமுக கூட. ஓஹோ! அந்த சரி, சரி. கடந்த ஒரு 7 வருஷம் ரொம்பவும் க்ளோஸா நெருங்கிட்டாங்க. பல தேர்தல்கள்ல ஒண்ணா நின்னு சண்டை போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. சோ முடிச்சுக்கிறதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதனாலதான் இதெல்லாம் பேசுனது. ம். அதிமுக கூட சேர முயற்சி பண்றாங்க. இது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இல்லங்கிறது. இதெல்லாம் அந்த மாதிரி தான். ஆனா அடிப்படை என்னன்னா ரொம்ப காமன் சென்ஸ். இன்னும் ம். ஒரு நல்ல டீல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா கிட்ட. அந்த அடிப்படை ஆமா தாவக கிட்ட அந்த அடிப்படையில போறாங்க. ஓகே. இப்போ அ இதுல முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொன்னதா, செய்தியாளர் வந்து திரு சண்முகம் கிட்ட அந்த கேள்வி வச்ச உடனே, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன இப்படி இருக்குது? இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதேபோல திரு வீரபாண்டியன்னா ரொம்ப நாகரிகமா அத வந்து அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமாங்க. முடிஞ்சிருச்சு அது. ம். அந்த உறவு ஆ அந்த அந்த பேச்ச வந்து தூக்கி பிடிக்கிறது, சப்போர்ட் பண்றது, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது, அதெல்லாம் எதுவுமே இனிமேல் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா காட்டிட்டாங்க. ம். இத நாங்க விரும்பல. இது முடிஞ்சிருச்சு அது. ஃபினிஷிங் பாயிண்ட் தான். நீங்க சொல்றது சரி. ம். இது இப்போ இனி அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல, அதேபோல நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியா தொடர்றதுக்கு தாவேகாவுடன் இடதுசாரிகள் கூட்டணியா தொடர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இருக்குன்னு தான் தோணுது. என்னன்னா டிவிகேக்கு ஒரு மரியாதை தேவைப்படுது. ம். ஆம், ரொம்பவும் எல்லாமே இளைஞர்களா இருக்கிற ஒரு கட்சி. அனுபவம் இல்ல. ம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஆம், திருப்பி திருப்பி இந்த நல்ல கண்ணு இந்த பேரெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா? ம். 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 இடதுசாரிகள் நேர்மையானவங்க, டெடிகேட்டட், கோட்பாட்டு அடிப்படையில நிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இடதுசாரிகளுடைய ஓட்டு டிவிகேக்கு வேணும்னு தோணல. ஆனா இடதுசாரிகளோட பிரசன்ஸ் வந்து டிவிகேக்கு ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்கும். ஒரு கௌரவத்தை வந்து கொடுக்கும். ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் தன்மை வந்து அந்த கூட்டணிக்கு கொடுக்கும். சோ ம். அதனாலதான் அவங்க வந்து சரிகளை விரும்புறாங்க. ம். ம். இது ம். பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஓகே. டிவிகேக்கு அது தேவைப்படுது.
ஓகே. ஸோ இப்போ மியூச்சுவலாக அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா மியூச்சுவலாக 2 பேருக்கு 2 பேர் தேவைப்படுறாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் போனால் ஒரு மரியாதை கூட ஒரு ஓவர்வெல்மிங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த பக்கம் போனால் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்து. இஸ் தட் ரைட்? ஓகே. ரெண்டு பேரும் இணைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா பக்கம் தொடர்ந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த 5 ஆண்டு காலத்தை திரு விஜய் பூர்த்தி செய்வார் அப்படின்னு எடுத்துக்கப்படுது. திமுக சொல்றது போல இருக்காதுங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ கட்டாயம் என்னன்னா நீங்க பாருங்க, ஆதரவு அப்படிங்கிறது மட்டுமே இல்லை, மக்களை தாண்டி மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர்களுடைய ஆதரவும் டிவிக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னன்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வரும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வரும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். அவ்வளவுதானே நடக்கும். அதுல வேற ஒன்றும் பெருசா இருக்காது. மீறி போனா இந்த கட்சிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு கூட்டணிக்கு போவாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த கூட்டணியிலேயே இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வேற கூட்டணிக்கு போவாங்க, சண்டை ஏதாவது வந்துருச்சுன்னா. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா டிவிக்கு ஜெயிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அதிமுக காலி ஆகுது. சரிங்களா? அதிகாரத்துல இருந்து ஏறக்குறைய 30-40% பேர் ஓடுறாங்க, வெளியே போறாங்க. அதோட சட்டசபை கட்சியிலேயே பாதி பேர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டுட்டு அப்புறம் இப்போ திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட திரும்பி இருக்காங்க. ஸோ அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உள்ளாயிருக்கு. அது பெரிய அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு அதிமுக. திமுக பாத்தீங்கன்னா கட்சிகள் எல்லாம் மாறி போயிருக்காங்க பெரிய அளவுக்கு. திமுகவுடைய நிறைய கூட்டணி கட்சிகள் அணி மாறி இருக்காங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லையா? ஸோ இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற எலைட்ஸும் மக்களும் சேர்ந்தே டிவிக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி தான் தெரியுது. இதனால டிவிக்கு நிக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு ஷேக்கியா எல்லா பக்கமும் இங்கேயும் அங்கேயும் இழுத்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அது தெரியல. அது கட்டாயம் நிக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுல ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி அது கலையிருக்கு, பலவீனம் அடையிருக்கலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு இடதுசாரிகளுடைய பங்களிப்பு திடமா இருக்கும். திடமா இருக்கு. அப்புறம் அதான் நான் சொன்னேன், இடதுசாரிகள் இல்லைனாலும் கூட டிவிக்கு என்னால சமாளிக்க முடியும். ஆனா இடதுசாரிகள் ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்குறாங்க டிவிக்கு. ஓகே. ஒரு ஒரு மரியாதை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, அதை இடதுசாரிகளோட பிரசன்ஸ் டிவிக்கே கொடுக்கும். அதுதான் தேவைப்படுதே தவிர இடதுசாரிகள் கொண்டு வர்ற அந்த 2-3% ஓட்டு அது இல்லாமயே டிவிக்கு என்னால சமாளிக்க முடியும். இன்னைக்கு டிவிக்கே இருக்கிற நிலைமையில அது அவங்களுக்கு பெரிய அளவு வேற விஷயங்கள் தான் தேவைப்படுது. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்லயோ அல்லது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்லயோ அந்த மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான். ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்கிட்டே உங்கள் நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் லாட். வணக்கம் சார். மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.